தெரியலங்கத்தா. நானே போய் கேட்குறேன் உன் மருமகள்கிட்ட. நான் நீ யாருன்னு கேட்குறா. நான் என்னடா ஆச்சு, நான் தாம்மா அவன் பாட்டி வந்திருக்கேன், சொல்லுமா என்னம்மா ஆச்சுன்னு கேட்டா, நீ யாருங்க தெரியவே இல்லைங்க, உங்களை தெரியாதுங்க, உங்களுக்கு என்ன வேணுங்க, கஞ்சி ஊற்றுவாங்க, கஞ்சி சாப்பிட்றீங்களங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் ஊர் எங்கன்னு என்னையே கேட்குறா. அந்த சோடா புட்டிய மருமகளுக்கு சமைக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, சமைச்சா நல்லா இருக்காது, ரசத்தில் உப்பு போட மாட்டா, சாம்பார் தனியாக வைப்பா, எந்த குழம்பும் அவளுக்கு வைக்கவே தெரியாது. அதனால என் பிள்ளை சமைக்கிறது நல்லா சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சா. அதில் வந்து அவளுக்கு மண்ணில் வந்து நினைவே போச்சு. நினைவே இல்லாமல் என்ன தெரியல பைத்தியம் மாரி பேசுகிற, பைத்தியம் தெரியுறா. அடியே அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போடி, இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா வீட்டில் உடடி, அந்த பைத்தியக்காரியை எடுத்துகிட்டு போய் இல்லைன்னா கோயிலில் மந்திச்சு விட்றி. யாரோ வந்திருக்காங்க. யார் அது? சிவப்பு கலர் போடையும் ப்ளூ கலர் போடையும் இங்கே வந்து நிற்கிறாங்க நம்ம வீட்டில். இவங்க 2 பேரும் யாரு? அடியே என்னைய நினைவுல அடி, என்னையா நீ ப்ளூ கலர் சரின்னு சொல்கிற? அடியே சோடாபுட்டி, எனக்கு தெரியல அடி உனக்கு, ஏன் இப்படி பண்ணுற? இருடி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுற, வீட்டில் ஒரு வேலையை செய்யாமல் நினைவுல சொல்லி தெரியுற. என்னடி பண்ண போகிற இந்த பைத்தியக்காரி வச்சு ரோட்டில் எடுத்துகிட்டு போய் விட்றி. பைத்தியத்துக்கு ஒரு நினைவு இல்லை, நம்ம வாட்டுக்கு ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம். அந்த பைத்தியம் அது வாட்டுக்கு உலாவிட்டு போகுது, நீ வாட கம்மிடு. ஐயோ என் பையன் வந்துட்டா, கம்முங்க அத்தை எதுவும் சொல்லாது, எதுவும் பேசுறது. அப்பா வேலைலாம் முடிஞ்சிச்சா? வேலை பார்த்துட்டு வந்துட்டியா? சீக்கிரமா வந்துட்டேன். ஆஃபீஸில் வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன், இன்னைக்கு சீக்கிரம் அனுப்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் வந்துட்டேன். அவன் எங்க? உன் பொண்டாட்டியா கேட்குறா? அவன் பொண்டாட்டி நிற்கிறா பைத்தியக்காரி மாதிரி. யார் நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க? ஐயா எனக்கு தெரியல அடி, நான் தானே உன் புருஷன். எனக்கு உங்களை யாருன்னே தெரியலையே. அம்மா அவளுக்கு நினைவுலாம் மறந்துருச்சா, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஓ ஏ அம்மா அப்பா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறா. என்னம்மா டாக்டர் வர சொல்கிறேம்மா. போடா சீக்கிரம் டாக்டர் வர சொல்கிறா, அந்த பைத்தியத்தை கவனிக்க சொல்லி. டாக்டர் ஏம்மா அவங்களுக்கு என்னம்மா ஆச்சு? டாக்டர் அவங்க திடீர்னு சுயநினைவே இல்லாமல் போயிட்டாங்க டாக்டர். யாரை பார்த்தாலும் நீ யாருன்னு கேட்குறாங்க, வீட்டுக்கார பார்த்தாலும் யாருன்னு கேட்குறாங்க, என்ன மாமியாரை பார்த்தாலும் யாருன்னு கேட்குறாங்க, வீட்டில் எல்லாத்தையும் யாருன்னு கேட்குறாங்க. அவங்க திடீர்னு சுயநினைவு இல்லாமலே போயிடுச்சு டாக்டர். ஆமாம் டாக்டர், அவளுக்கு சுயநினைவே இல்லை, அவள் அப்படியே மெய் மறந்து நிற்கிறா, அவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாரி திரிகிறா. பேஷண்ட் எங்கம்மா? அதுவும் நிற்கிறா சார் பைத்தியக்காரி. அவங்கள எங்கள் கிட்ட வந்து உட்கார சொல்லுங்க. வாடி அங்கே வந்து உட்காரு, டாக்டர் கூப்பிட்றாரு. நான் ஏன் உட்காரணும்? அவங்க யாருன்னே தெரியல. அந்த மொட்டை மணி யாரும் தெரியல, தலையில் ஒரு டைம் பீஸ் கட்டிட்டு இருக்காது. யார் இது? பேசாமல் வந்து உட்காரு. அவங்கள செக் பண்ணி பார்த்துல அவங்களுக்கு நினைவெல்லாம் மறந்துடுச்சு, அவங்களுக்கு நினைவே இல்லை, உங்களை யாரையும் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் அவங்கள இன்னும் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நினைவு பண்ணணும். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அவங்களுக்கு பழைய நினைவுலாம் வராதா? எப்போ நினைவு வரும்? பழைய நினைவு வராமலும் போகலாம், திடீர்னு நினைவு வரும். நீங்கள் தான் உங்களை கொஞ்சமாக சொல்லி இம்ப்ரூவ் பண்ணி நினைவு பண்ண வைக்கணும். ஓகே டாக்டர். சரிம்மா நான் போயிட்டாருமா. அடியே உனக்கு நினைவு வராதா? இப்படியே உட்காந்துக்கோ. அம்மா நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன், ரொம்ப களைப்பாக இருக்குது. அதான் பார்த்தீங்களாத்த, அவளுக்கு நினைவே வராதான். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாத, அவளுக்கு நினைவு படுத்தாத, அவள் அப்படியே இருந்துட்டு போட்டோம். உனக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா அவன் பிள்ளைய அவள் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன் எங்கேயாச்சும். அதனால நீ இங்கேயே இருக்கணும்னா அவளுக்கு நினைவே வரக்கூடாது, அவளை அப்படியே வச்சுக்கோ. ஆமாத்தா நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குது, அவளுக்கு நினைவே வரக்கூடாது, அவள் அப்படியே இருக்கட்டாங்க. சோபாலே உட்காந்துட்டு அப்படியே இருக்கட்டும், பைத்தியக்காரி மேலே உட்காந்துட்டு இருக்கட்டும். என் மாமியார்காரிக்கு எனக்கு நினைவு இல்லைன்னு சொல்லிட்டு நான் சும்மா போய் சொல்லி நடிச்சு காட்டேன். அவளுக்கு என்னென்ன செய்கிறாளுன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அடுத்த எபிசோடு பாருங்கள், செகண்ட் எபிசோடு. பெல் பட்டன் அமுத்துங்க, ப்ரெஸ் பண்ணுங்கள், இது கமெண்ட்ஸ் அனுப்புங்க.